திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவருடைய இதே மாதிரி பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இந்த பகுதியில் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு அதே மாதிரி கூட்டம் கூடியிருக்குது. விஜய் அவர்கள் 2ஆம் கட்டம் பிரச்சாரம் என்கிற முறையில் இன்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்கிறது. இப்பதான் மக்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்றதே ஒரு பெரிய செய்தியாக அறிவித்து அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க அதிசயமாகவும் அத்தி பூத்தது மாதிரியும் மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு என்பதனால திரு விஜய் அவர்கள் அல்லது ஏன்னா ஒரு வெற்றிகரமான திரைப்பட நடிகர் அவர். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். அது மாதிரி ஏற்கனவே நண்பர் விஜய் அவர்கள் 2ஆம் கட்டம் பிரச்சாரம் என்கிற முறையில் இன்றைய தினம் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் அதாவது இவ்வளவு நாள் மக்களையே பார்க்காத இப்பதான் மக்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்றதே ஒரு பெரிய செய்தியாக அறிவித்து அவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி ஆட்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் நாங்க அறிவிக்கிறது கிடையாது. ஏன்னா அன்னாடு நாங்க மக்களோட தான் இருக்கோம், மக்களுடைய போராட்டத்தில் தான் இருக்கோம். அதனால தனியா இதற்கென்று அறிவித்து விட்டு நாங்க எல்லாம் உங்களை பாக்குறதுக்கு வர்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே போறது கிடையாது. அவங்க அதிசயமாகவும் அத்தி பூத்தது மாதிரியும் மக்களை சந்திக்கிற ஒரு நிகழ்வு என்பதனால திரு விஜய் அவர்கள் அல்லது நயினா நாகேந்திரன் போன்றவர்கள் அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்றவர்களாம் இந்த மாதிரியான பிரச்சாரம் செல்வதே ஒரு பெரிய பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்றைக்கு ஏராளமான கூட்டங்கள் நண்பர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலான கூட்டம் கூடுகிறது என்பது உண்மைதான். ஏற்கனவே திருச்சியிலே அவர் அந்த பிரச்சாரத்தை துவக்கிய போதே பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் என்பது தெரியும். ஏன்னா ஒரு வெற்றிகரமான திரைப்பட நடிகர் அவர். தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறார்கள். தன்னால் திரையில் பார்த்து ரசிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் நேரடியாக வருகிற போது அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுவது என்பது இயல்பானது. ஏற்கனவே திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய போது அவருடைய இதே மாதிரி பெரிய கூட்டங்கள் கூடியிருக்கிறது. அதே மாதிரி திரு சரத்குமார் அவர்கள் இந்த பகுதியில் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு அதே மாதிரி கூட்டம் கூடியிருக்குது. அதனால இந்த ஒரு நடிகர் அவர் நேரடியாக மக்களிடையே வருகிறார் என்கிற போது அதை பார்ப்பதற்காக மக்கள் கூடுவதை வைத்துக் கொண்டு அது அரசியலை தீர்மானிக்கும் என்ற முறையில் நினைப்பது என்பது அது கற்பனை. நிச்சயமாக அதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. இன்னமும் அவர் 26 சட்டப்பேரவை தேர்தலில் தான் நேரடியாக போட்டியிடுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த விதமான ட்ரையலையும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க பார்க்கல தேர்தலில். ஆகவே ட்ரையலே இல்லாம வழக்கமா பிரிவு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்கன்னா பிரிவு என்பதை போடுவாங்க. அந்த மாதிரி பிரிவு கூட அவர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரிவு கூட அவர் தயாரிப்பு என்பது இல்லை.